மாணவர் செல்வங்கள் உங்கள் அனைவரையும் வித்யாலட்சுமி கல்வி குழுமத்தின் சார்பாக வருக வருகவென அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பில் 12ஆம் வகுப்பிற்கு உண்டான இயல் 6 காப்பிய இலக்கணம் என்ற பகுதியில பகுதி 2 என்ற டாபிக்ல நான் கொஞ்சம் காப்பியத்துடைய சொல்லாட்சி முறைகள் என்ன, காப்பியத்தை உணர்த்தக்கூடிய பிற பெயர்கள் என்ன அப்படின்றத சென்ற வகுப்புல பார்த்து முடிச்சிருந்தோம். இந்த வகுப்புல அந்த காப்பியம் என்பதற்கு இலக்கணம் வரையறை செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் காப்பியத்திற்கு உண்டான சிற்றுறுப்புகள் என்ன, பேர் உறுப்புகள் என்ன அப்படின்றத பத்தி இந்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க அதனுடைய தொடர்ச்சியை இப்போது பார்க்கலாம். காப்பியம்னு சொன்னாலே நீண்ட கதை தழுவிய பாடல், கதை செய்யுள் அப்படின்றதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தோம் இல்லையா? சொற்றொடர் நிலை, பொருள் தொடர் நிலை அப்படின்றதெல்லாம் பெயர்கள் பார்த்தோம். அப்ப நீண்ட பாடல்களை கொண்டு பேசப்படுவது அல்லது நீண்ட கதை கொண்டு பேசப்படுவது, அதனால இது ஒரு காப்பியம் அப்படின்றத பார்த்தோம். இப்ப இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கக்கூடியது காப்பிய அமைப்பு முறை. ஒரு காப்பியம்னு சொன்னா அது அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வரையறை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சிலப்பதிகாரம் நீங்க படிச்சிருப்பீங்க. சிலப்பதிகாரத்தில் அமைந்துள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சுமார் 5001 பாடல்கள் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா? அதே போல கம்பராமாயணம் படிச்சிருப்பீங்க. கம்பராமாயணத்தில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே போல கண்ணபுராணம் அப்படின்ற ஒரு புராணம் பார்த்திருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா 10,345 பாடல்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த நீண்ட கதை பாடல்களாக கொண்டிருக்கக்கூடிய இந்த காப்பியங்களை தொடர்ந்து படிக்க முடியாத இயல்பு நிலையிலிருந்து மாறுபடுகின்ற காரணத்தினால அந்த காப்பியத்தினுடைய அமைப்பு முறையில என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரும்பிரிவு எனவும் ஒரு சிறு பிரிவு எனவும் அது போல பிரிச்சு பகுத்தறியும் பொழுது படிப்பதற்கு ரொம்ப மிக எளிமையாக இருக்கு என்பதற்காக இந்த காப்பிய அமைப்பு முறையில சில வழிமுறைகளை இங்க சொல்லி இருக்காங்க. என்ன அப்படின்றத பாருங்க. காப்பிய சிற்றுறுப்புகளான காப்பியத்தினுடைய சிற்றுறுப்புகள், அதாவது இதுக்கு ஒரு பெயர் என்ன சொல்லலாம்னா உட்பிரிவு. காப்பியத்தினுடைய உட்பிரிவுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது காதைன்னு சொல்லலாம், சறுக்குன்னு சொல்லலாம், அடுத்தது இலம்பகம், படலம், இப்படி பல சிற்றுறுப்புகளை கொண்டு சில காப்பியங்கள் படைக்கப்படுகின்றன. இப்ப காதைன்னு சொல்லும் பொழுது நீங்க படித்து உணர்ந்திருப்பீங்க. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை என்று சொல்லக்கூடிய நூல்களில் உட்பிரிவாக அதாவது சிற்றுறுப்புகளாக காதையை கொண்டு பேசப்பட்டிருக்கும் இல்லையா? சிலப்பதிகாரத்துல 30 காதைகளை உள்ளடக்கியது, மணிமேகலையிலையும் 30 காதைகளை உள்ளடக்கியது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே போல சருக்கம் அப்படின்றத பார்க்கும் பொழுது சீவக சிந்தாமணியில இல்லையா? அதே போல இந்த சூளாமணி, பாரதம் இது போன்ற காப்பிய நூல்கள் பார்த்தீங்கன்னா சருக்கம் என்ற உட்பிரிவு காணப்படும். இந்த இலம்பகம் அப்படின்னு சொல்லும் பொழுது சீவக சிந்தாமணி என்ற நூலில் சொல்லப்பட்ட ஒரு உட்பிரிவாக சொல்லக்கூடியது. படலம்னு எடுத்துட்டீங்கன்னா கம்பராமாயணத்தினுடைய உட்பிரிவாக சொல்லக்கூடியது. இப்படி ஒவ்வொரு காப்பியங்களுக்கு உண்டான சிற்றுறுப்புகளாக காதை, சருக்கம், இலம்பகம், படலம் இப்படி கொண்டு பேசப்படுவது இந்த காப்பிய அமைப்பு முறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. சரி சார், காப்பியத்தினுடைய சிற்றுறுப்புகள் நீங்க சொன்னீங்க, காதை, சருக்கம், இலம்பகம், படலம் இது போன்ற உறுப்புகள் வைத்து பாடுவது உண்டுன்ட்டு. சரி, பெரும்பிரிவுக்கு பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காண்டம் என்று அழைக்கப்படக்கூடியது. பெரும்பிரிவுக்கு பெயர் என்ன? காண்டம். சிலப்பதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா 3 பெருங்காண்டங்களை உடையதுன்னு படிச்சிருப்பீங்க. மணிமேகலை எடுத்துட்டீங்கன்னா அதே போல 3 பெருங்காண்டங்களை உடையதுன்னு படிச்சிருப்பீங்க. கம்பராமாயணம் எடுத்துட்டீங்கன்னா 6 பெருங்காண்டங்களை உள்ளடக்கியதுன்னு அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆக காப்பியத்தினுடைய பெரும்பிரிவுக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா காண்டம் என்றும், சிற்றுறுப்புகளுக்கு பெயர் என்ன சார் அப்படின்னு சொன்னா காதை, சருக்கம், இலம்பகம், படலம் என்ற உறுப்புகளும் உண்டு. இப்படி காண்டம் என்பது பல சிற்றுறுப்புகளின் தொகுதியாக உள்ள பேருறுப்பை, பேருறுப்புன்னு சொல்லும் போது பெரும்பிரிவு, சிற்றுறுப்புன்னு சொல்லும் போது அதற்கு உட்பிரிவு அப்படின்னு பெயர். சிற்றுறுப்புன்னு சொன்னா அதுக்கு இன்னொரு பெயர் என்ன? உட்பிரிவு. பேருறுப்புன்னு சொன்னா பெரும்பிரிவு, சிற்றுறுப்புன்னு சொன்னா உட்பிரிவாக சொல்லக்கூடியது. இப்படியும் கேள்வி கேட்பாங்க ஒரு 2 மதிப்பெண் வினாவில். காப்பியத்தினுடைய சிற்றுறுப்புகளாவன யாவை அல்லது காப்பியத்தினுடைய உட்பிரிவுகள் யாவை அப்படின்னு கேட்டா காதை, சருக்கம், இலம்பகம், படலம் அப்படின்றத குறிப்பிடணும். அதே போல காப்பியத்தினுடைய பேர் உறுப்புக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டா காண்டம் என்பது பெயர், அல்லது பெரும் பிரிவுக்கு பெயர் என்னன்னு கேட்டா காண்டம் என்பது பெயர். இது 1 மதிப்பெண்ணிலே 2 மதிப்பெண்ணிலே உங்களுக்கு தேர்வுக்கு உகந்ததா அமையக்கூடியது. ஆக ஒரு காப்பியம்னு சொன்னாலே பெரும்பிரிவு, அது கீழே உட்பிரிவு இருக்கணும்.
ஏன் உங்க பாடப்புத்தகத்தையே எடுத்துக்கலாமே. மொத்த இயல்களுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 8 இருக்கு. ஒரு இயலுக்குள்ள பாத்தீங்கன்னா இது 8 என்பது பெரும்பிரிவா வச்சுக்குங்க இல்லையா. இயல் 1 இயல் 2 அப்படின்றத பெரும்பிரிவா எடுத்துக்கலாம். அந்த இயல் 1க்குள்ள பாத்தீங்கன்னா உட்பிரிவுகளாக செய்யுள்ள இருந்து ஒரு பாடல், உரைநடையிலிருந்து ஒரு பாடம், இலக்கணம், துணை பாடம் என்று சொல்லக்கூடிய இல்லையா விரிவானம், இது போன்ற தலைப்புகள்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொன்னா உட்பிரிவு. இதெல்லாம் என்னது? உட்பிரிவு. அப்ப இயல் 1 இயல் 2 இயல் 3 4 5 6 7 8 என்பது பெரும்பிரிவாக சொல்லக்கூடிய. அப்படி பிரித்து ஆளப்படும் பொழுது படிக்கக்கூடிய நமக்கு மிக எளிமையாக இருக்கும். இந்த டாபிக் எந்த பாடப்பிரிவுல எந்த இயல்ல வருது அப்படின்றத நம்மளால நன்கு உணர்ந்து கொள்ள முடியும், மனதுல நிறுத்தி வைக்க முடியும் என்பதற்காக தான் இந்த காப்பி அமைப்பு முறையை பேருறுப்பு சிற்றுறுப்பு என வகைப்படுத்தி வைத்திருக்கின்றனர். இது ஒரு 2 மதிப்பெண் 1 மதிப்பெண் வினாக்கள்ல இடம்பெறக்கூடிய ஒரு செய்திகள். அடுத்தது இந்த காப்பியத்தினுடைய சிற்றுறுப்புகள் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. காதை, சருக்கம், இலம்பகம், படலம், காண்டம் அப்படின்னு பார்த்தோம். இந்த காதை என்ற உட்பிரிவு எந்த காப்பியங்கள்ல பயின்று வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. அப்ப இது ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க்ல கேட்பாங்க, அல்லது 1 மதிப்பெண்ல பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலப்பதிகாரத்தினுடைய உட்பிரிவுக்கு பெயர் என்ன? காதை. அல்லது மணிமேகலை என்ற நூலினுடைய உட்பிரிவுக்கு பெயர் என்ன? காதை. அப்ப காதை என்ற சிற்றுறுப்பு பயின்று வரும் காப்பிய நூல்கள் எது எதுன்னு கேட்டா 50 காப்பியத்துல சிலப்பதிகாரம், இன்னொன்று மணிமேகலையாக சொல்லக்கூடியது. இரண்டாவது பாத்தீங்கன்னா சருக்கம். இந்த சருக்கம் என்று சொல்லக்கூடிய சிற்றுறுப்பு எந்த நூலில் பயின்று வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூளாமணி. இந்த சூளாமணி எந்த நூல்களில் ஒன்றுன்றதை நம்ம பிரிதொரு வகுப்புல பார்த்திருந்தோம் இல்லையா. எது 5 காப்பியங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியது இந்த சூளாமணி. அது தவிர பாரதம் என்று சொல்லக்கூடிய நூலினுடைய உட்பிரிவுக்கு பெயரும் சருக்கம் என்று கூறப்படக்கூடியது. ரைட். அப்ப சருக்கம் என்று சொன்னால் சூளாமணி, பாரதம். காதை என்று சொன்னால் சிலப்பதிகாரம், மணிமேகலை. மூன்றாவது ஒரு உட்பிரிவு என்ன சார் அப்படின்னு சொன்னா இலம்பகம். இந்த இலம்பகம் என்று சொல்லக்கூடிய உட்பிரிவு பயின்று வரக்கூடிய 50 காப்பிய நூல் ஒன்று எது அப்படின்னு கேட்டா இந்த சீவக சிந்தாமணி இல்லையா. காந்தரு வளத்தை என்று சொல்லக்கூடிய இலம்பகம் ஒன்று நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. இது போன்ற 13 இலம்பகங்களை கொண்டு பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 50 காப்பிய நூல் எதுன்னு கேட்டா இந்த சீவக சிந்தாமணி. அப்ப சீவக சிந்தாமணி என்ற நூலில் பயின்று வரும் உட்பிரிவுக்கு பெயர் என்ன சார் அப்படின்னு சொன்னா இலம்பகம் என்று அழைக்கப்படக்கூடியது. ரைட். அதே போல இன்னொரு சிற்றுறுப்பு படலம். இந்த படலம் என்று சொல்லக்கூடிய சிற்றுறுப்பு பயின்று வரக்கூடிய நூல்கள் எது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கந்த புராணம், கச்சியப்ப முனிவரால் இயற்றப்பட்ட இந்த புராணம் கந்த புராணம். இன்னொன்று கம்பராமாயணம். கம்பராமாயணத்தினுடைய உட்பிரிவுக்கு பெயரும் படலங்கள்னு பார்த்திருப்போம் இல்லையா. 118 படலங்களை கொண்டு பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காப்பியம் எது என்று சொன்னால் கம்பராமாயணம். அதே போல இன்னொரு சிற்றுறுப்பு காண்டம் என்று சொல்லக்கூடியது. இது சிற்றுறுப்பு இல்ல, பேருறுப்பு. என்னது? பேருறுப்பு. இந்த இடத்துல பேருறுப்பு சிற்றுறுப்புக்காக இங்க வகைப்படுத்தி கொடுத்திருக்காங்க. கடைசியில் இருக்கக்கூடிய இந்த காண்டம் என்பது ஒரு பேருறுப்பாக சொல்லக்கூடியது அல்லது பெரும்பிரிவாக சொல்லக்கூடியது. அந்த பெரும்பிரிவு கொண்ட நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், இன்னொன்று கம்பராமாயணம். அப்ப சிலப்பதிகாரத்துல எத்தனை காண்டங்களை உள்ளடக்கியதுன்னா 3 காண்டங்களை உள்ளடக்கியதுன்றதை ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. என்னென்ன காண்டம்? புகார், மதுரை, வஞ்சி என்று சொல்லக்கூடிய 3 காண்டங்களை உள்ளடக்கியது. ரைட். அப்ப சிலப்பதிகாரத்தினுடைய பேருறுப்புக்கு பெயர் என்ன? காண்டம் என்பது பெயர். அதே போல கம்பராமாயணத்தினுடைய பேருறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னா அல்லது பெரும்பிரிவுகள் எத்தனைன்னு கேட்டா 6. அது என்னன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. பால, அயோத்திய, ஆரண்ய, கித்கிந்த, சுந்தர, யுத்த என்று சொல்லக்கூடிய காண்டங்களாக சொல்லக்கூடியது. இப்படி காப்பிய அமைப்பு முறையில சிற்றுறுப்புகளை என்று சொல்லக்கூடிய உட்பிரிவுகளாக காதை, சருக்கம், இலம்பகம், படலமாக இது பயின்று வரக்கூடிய நூல்கள் எது அப்படின்றத பொறுத்துக்களை கேட்பாங்க. உதாரணத்துக்கு கந்த புராணத்தினுடைய சிற்றுறுப்பு எது அப்படின்னு கேட்பாங்க. காதை, சருக்கம், இலம்பகம், படலம்னு கேட்டா அதுல நீங்க எடுக்க வேண்டியது படலம். சூளாமணியில் பயின்று வந்திருக்கக்கூடிய சிற்றுறுப்பு எது அப்படின்னு கேட்டா அதே போல காதை, சருக்கம், இலம்பகம், படலம் கொடுத்தா நீங்க எடுக்க வேண்டிய விடை சருக்கம் என்று சொல்லக்கூடியது. ரைட். இது போல 1 மதிப்பெண் பொறுத்துக 2 மதிப்பெண் வினாவிற்கு உரிய தலைப்பாக இந்த காப்பிய அமைப்பு முறை உங்களுக்கு பயன் தரக்கூடியது. அடுத்தது இந்த காப்பியத்தை குறித்து தண்டி அலங்காரம் கூறும் செய்தி என்ன? ஏற்கனவே தொடக்கத்துல நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் போன பகுதியில். இந்த காப்பியம் என்பதற்கு ஒரு வரையறை தண்டி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் சொல்லி இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னா ஒரு திற பாட்டினும் பல திற பாட்டினும்
உரையும் பாடையும் விரைவி வருமே என்பார் தண்டி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் அப்படின்னு சொன்னேன். அது என்ன சார், ஒரு திற பாட்டினும் பல திற பாட்டினும் அப்படின்னா, ஒரு திற பாட்டினும் என்று சொன்னால் ஒரே வகை செய்யுளை கொண்டு பாடுவது, பல திற பாட்டினும் என்று சொன்னால் பல வகை செய்யுள்களை கொண்டு பாடப்படுவது. இப்படி கொண்டு உரையும் பாடையும், பாடையும் நீங்க நினைக்கிறாப்புல கெட்டது இல்ல, பாட்டையும் அப்படின்றது பொருள், உரையும் பாட்டையும் கலந்து விரைவி வருவதுதான் இந்த காப்பியம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. இது சொன்னவர் யாருன்னா தண்டி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர். அதுபோல அந்த தண்டி அலங்காரம் கூறும் காப்பிய இலக்கணம் என்ன அப்படின்றத இங்க நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு ஏற்கனவே இயல் 1ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, தண்டி அலங்கார உரை மேற்கோள் விளக்க பாடல்ல இல்லையா ஆசிரியர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடல் படிச்சிருப்பீங்க. என்ன பாடல் அது? ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி என்று சொல்லக்கூடிய பாடல். அந்த பாடல் எந்த நூலில் இருந்து தழுவி எழுதப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. வடமொழி இலக்கண நூலாக சொல்லக்கூடிய காவிய தர்சம் என்று சொல்லக்கூடிய நூலினை தழுவி எழுதப்பட்டதுதான் அந்த தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூல். இந்த தண்டி அலங்காரம் எதை பற்றி பேசக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அணி இலக்கண நூல். என்ன நூல் அது? ஒரு அணி இலக்கண நூலாக சொல்லக்கூடியது இல்லையா. அப்ப காவிய தர்சம் என்று சொல்லக்கூடிய அந்த வடமொழி நூலும் ஒரு இலக்கண நூலாக சொல்லக்கூடியது. இந்த நூலை தழுவி தண்டி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் எழுதுனதுனால இதற்கு தண்டி அலங்காரம் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த தண்டி அலங்காரத்துல காப்பியத்திற்குண்டான இலக்கணம் ஒண்ணு சொல்லப்படுகிறது. அது என்னன்றது அடுத்த ஸ்லைட்ல பாக்குறோம். இதுல பாருங்க, இந்நூலில் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் இரு வகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. தண்டி அலங்காரத்துல என்ன சொல்லுது? பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம். நம்ம படிச்சோம் இல்லையா, பெருங்காப்பியத்தை பெருங்காவியம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பஞ்ச காவியம் சொல்லலாம், பஞ்ச காப்பியம் சொல்லலாம் அப்படின்றது வரையறை கொடுத்திருந்தோம் இல்லையா. அதே போல சிறுங்காப்பியத்தை ஐஞ்சிறு நூல்கள் அப்படின்றது சொல்லி இருந்தோம் இல்லையா. இப்படி இரு வகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறப்பட்டிருக்கக்கூடியது இந்த தண்டி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூல்ல. அது என்ன, அந்த தண்டி அலங்காரம் கூறும் காப்பியத்திற்குண்டான இலக்கணம் என்ன அப்படின்றதான் இங்க நம்ம பார்க்க போறோம். இது நான் உங்களுக்கு முன்னாடி வகுப்புல சொல்லி கொடுத்திருந்த செய்தி தான் இப்ப நான் இங்க ஸ்லைட்ல கொடுத்திருக்கேன். என்ன அது அப்படி பாத்தீங்கன்னா, ஒரே வகை செய்யுளாலும் அமையும், பல்வகை செய்யுள்களாலும் அமையும். செய்யுள்களால் அமைவது மட்டுமன்றி இடையிடையே உரைநடையும் பிற மொழி சொற்களும் கலந்து வருவதும் உண்டு. உரைநடையோட பிறமொழி சொற்களும் கலந்து வருவது உண்டு. இததான் தண்டி அலங்காரத்தை இயற்றிய ஆசிரியர் தண்டி என்ன சொல்லியிருக்காரு? ஒரு திற பாட்டினும் பல திற பாட்டினும் உரையும் பாடையும் விரைவி வருமே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. ரைட், இதுதான் ஒரு காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காப்பிய நூல்கள்ல ஒரு வகை செய்யுளை கொண்டு பாடி இருக்கலாம், அல்லது பல வகை செய்யுள் வகைகளை கொண்டு பாடி இருக்கலாம். கூடவே உரையும் பிறமொழி சொற்களும் கலந்து வரலாம். அப்படி வருவதுதான் காப்பியம் அப்படின்ற ஒரு வரையறை சொல்லப்பட்டிருக்கு. ரைட், இப்ப இந்த காப்பிய அமைப்பு முறையை குறித்து தண்டி அலங்காரம் கூறும் நூற்பா என்ன, அல்லது தண்டி என்ற ஆசிரியர் அந்த இலக்கணத்துல கூறப்பட்ட நூற்பா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பாவீகம் என்பது காப்பிய பண்பே. என்ன பொருள்? என்ன நூற்பாது? பாவீகம் என்பது காப்பிய பண்பே. அழகா ஒரே வரியில முடிச்சிட்டார். ஒரு காப்பியத்திற்குண்டான பண்பு எதை பொறுத்து அப்படின்னு சொன்னா பாவீகம் பொறுத்து. சார், அந்த பாவீகம் என்பதற்கு பொருள் என்ன? அழகா சொல்லி இருக்கேன் பாருங்க. காப்பிய கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்து. சார், சிலப்பதிகாரத்துல 5001 பாடல் இருக்கு. நான் உட்கார்ந்து படிச்சிருக்க முடியுமா? படித்து அவற்றினுடைய சாராம்சம் என்ன அப்படின்றத 3 மணி துளிகளில் அவற்றினுடைய விளக்கத்தை எடுத்துரைப்பது இல்லையா. ஒரு திரைப்படம் பார்க்கறீங்க, 3 மணி நேரம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை உங்க நண்பர் மத்தியில 3 நிமிடத்துல அந்த கதையினுடைய கான்செப்ட் என்னன்றது 3 மணி துளிகள்ல சொல்லி முடிச்சிடறோம் இல்லையா. அதே போலத்தான் காப்பிய கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்து தான் இந்த பாவீகம் என்னப்படுகிறது. ஆக ஒரு காப்பியத்தினுடைய பண்பு எதை பொறுத்து இருக்குன்னா, காப்பிய கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்து பாவீகம் எனப்படுகிறது. இன்னொரு செய்தியும் சொல்லலாம் பாவீகத்திற்கு. என்ன செய்தி அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடக்கம் முதல் இறுதி வரை, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை வனப்புடையதாக அமையும் காப்பிய பண்பு. வனப்புனா அழகுன்றது அர்த்தம் இல்லையா. அப்போ கொண்டு செல்லக்கூடிய வழிமுறையானது, கொண்டு செல்லக்கூடிய அந்த ஆற்றலானது எப்படி இருக்கணுமா? வனப்புடையதாக இருக்கணுமா, படிக்க படிக்க ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதத்துல இருக்கணும். அப்படி அமைவதும் ஒரு காப்பியத்திற்கு உண்டான சிறந்த பண்பாக சொல்லக்கூடியது.
இதையெல்லாம் நமக்கு தெரிந்தால் ஒரு சிறந்த காப்பியத்தை நாம் படைக்கலாம். ரைட்? ஆக ஆசிரியர் தண்டி என்று சொல்லக்கூடியவர் தாம் இயற்றிய தண்டி அலங்காரத்துல அந்த அடி இலக்கண நூல்ல சொல்லப்பட்ட காப்பியத்தினுடைய பண்பு என்னன்னு கேட்டா பாவீகம் என்பது காப்பிய பண்பே. இது ஒரு மதிப்பெண் வினாவிலும் கேட்பாங்க. பாவீகம் என்பது காப்பிய பண்பு என்று கூறிய நூல் எதுன்னு கேட்பாங்க. தண்டி அலங்காரம். அதனுடைய நூற்பாய் எண் எதுன்னு கேட்டா 89. நூற்பாய் எண் எதுன்னு கேட்டா 89. ரைட்? அப்ப பாவீகம் என்பது என்னன்னு தெரிஞ்சுதா? இப்ப நான் ஒரு காப்பியத்தை படைக்கின்றேன் இல்லையா? அந்த காப்பியத்துல நான் சொல்ல விரும்பிய கருத்தை இல்லையா, அந்த அடிப்படை கருத்து தான் அந்த காப்பியத்தினுடைய பாவீகம் எனப்படுகிறது. இப்ப சிலப்பதிகாரம் நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? கம்பராமாயணமும் படிச்சிருப்பீங்க. கம்பராமாயணத்துல 10,000க்கு மேற்பட்ட பாடல்கள் உண்டுன்னு சொன்னேன். இந்த 10,000 பாடல்களும் சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு தொடர் தான். என்ன அந்த தொடர்? பிறனில் விடையோர் கிளையோடு கெடுப. முடிஞ்சு போச்சு. பிறனில் விடையோர் கிளையோடு கெடுப. அது என்ன? பிறனில் விடையோர் கிளையோடு கெடுப. பிறருடைய மனைவியை நேசிப்பவர் தான் கெடுவதோடு மட்டுமல்ல தன்னுடைய சுற்றத்தாரோடு சேர்ந்து கெட்டு போயிடுவர். இதுதான் அந்த கம்பராமாயணத்துடைய பாவீகம். முடிஞ்சு போச்சா? இப்ப 10,000 பாடல்ல கவிஞன் சொல்ல விரும்பிய கருத்தை ஒரே ஒரு தொடர்ல அடிப்படை கருத்து என்னன்றதை சொல்லி முடிச்சிட்டார். அதே போல சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா 5,000க்கு மேற்பட்ட பாடல்கள் சொன்னேன். 3 கருத்துல 3 அடிப்படை கருத்து அதில் சொல்லி முடிச்சிடறாரு பாருங்க. ஒண்ணு, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் ஒரு கூற்றாகும். அரசியல் என்று சொல்லக்கூடிய அரசாட்சியை நடத்தக்கூடியவர் இல்லையா, பிழை என்று சொல்லக்கூடிய குற்றம் செய்திருப்பேன் இல்லையா, தவறுதலாக நீதி வழங்கியிருந்தால் அறக்கடவுளே அவனுக்கு யமனாக வந்து நிற்பார். ஆக அரசியல் பிழைத்தோருக்கு அறம் ஒரு கூற்றாகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இரண்டாவது பாத்தீங்கன்னா உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் அப்படின்னா என்ன சார்? உரைசால் பத்தினின்னு சொல்லும் போது சிலப்பதிகாரத்துல பத்தினி பெண்ணாக சொல்லக்கூடியவள் யாருன்னு கேட்டா கண்ணகி இல்லையா? அவளை உயர்ந்தோர் ஏத்துவர். ஏன்னா கற்புக்கு அரசி இல்லையா? அத்தகைய சிறப்புக்குரிய கண்ணகி உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் சொன்ன வாக்கு பலிக்கும் இல்லையா? மதுரை தீக்கரை ஆக்கட்டும் அப்படின்னு சொன்னா, காய்கதிர் செவ்வனே என் கணவன் கல்வனோ அவ்வாறு கல்வன் என்ற சொன்ன இந்த ஊர் தீ உண்ணும் அப்படின்னு சொன்னான். பத்தி எரிந்தது அல்லவா? அது போல கற்பில் சிறந்தவளை இந்த உலகம் பறைச்சாற்றும். மூணாவது ஒரு செய்தி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஊழ்வினை? நம் செய்த முன்வினை இல்லையா? அது நல்லதோ கெட்டதோ, நல்லது செய்திருந்தால் நன்மை, கெட்டது செய்திருந்தால் அதற்கேற்ற தீமை. ஆனா அடிப்படையில் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அப்ப கோவலனுக்கு இது அமைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆக 5,001 பாடல்ல சொல்லப்பட்ட செய்திகளை அடிப்படை கருத்தாக இந்த 3 கருத்தின் மூலமாக இந்த பாவீகம் வெளிப்படுகிறது. அந்த காப்பியத்தினுடைய பாவீகம் வெளிப்படுகிறது. இதுதாங்க கவிஞன் வலியுறுத்த விரும்பிய அடிப்படை கருத்து. இந்த கருத்து தான் பாவீகம். பாவீகம் என்பது காப்பிய பண்புன்னு ரத்தின சுருக்கமா யார் சொல்லி முடிச்சிருக்காரு? தண்டி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தன் இயற்றிய அணி இலக்கண நூலாக சொல்லக்கூடிய தண்டி அலங்காரத்துல கூறியிருக்கிறார். இந்த செய்தியோட இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கின்றேன். அடுத்த வகுப்புல இந்த பெருங்காப்பியத்திற்கு உண்டான இலக்கணங்கள் யாவை அப்படின்றத ஒரு 4 மதிப்பெண் வினாக்களிலும் உங்களுக்கு கேட்பதற்கு வாய்ப்புண்டு. அதை பற்றி மிக தெளிவாக அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு எடுத்துரைக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.